ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் இறுதி வாரத்துக்கான நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஹவர்ஸில் எடுத்திருந்தோம். எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா இதை தான் லோவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தோம். இதுதான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கீழே வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். மேலே பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் ஜோன். ஸோ இது வந்து மேலே வந்து உடஞ்சதுனால் ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஸோ கீழே பிரேக் அவுட் ஆச்சு, ஃபர்தர் லெவல் டவுன் ஆச்சு. இது டெக்னிக்கல் பார்த்தோம். ஸோ கேமில் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் கேமில் நம்ம மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணது வரலை. கீழே பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து 650. ஸோ அதை உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 13,550 அப்படிங்கிற அந்த ஜோன்ஸ் இதை உடஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டவுன் கொடுத்து அப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புதுசாக ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை நாம் சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அடுத்தது இப்போ மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பாருங்களேன், அந்த புதுசாக வந்த ஹை பாருங்கள், வியாழக்கிழமை க்ளோஸ் ஆன ஹை பாருங்கள், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி ஜோன் வரும்போது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒன்ஸு பிரேக் அவுட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தர் மூவ்மெண்ட் மேலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஹவர்லியில் பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் இது கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூ ஆனால் எவ்வளோ போகும் அப்படின்னா இந்த லெவலில் அப்படியே ட்ராக் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 அப்படிங்கிறது காட்டுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு விஷயத்தில். பட் இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனித்தேன். என்ன அப்படின்னா வீக்லி ட்ரெண்ட் நான் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்ன கேண்டில் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் புரியும். ஒரு ட்ரேட் இப்படி நடந்திருக்கு, கோடு போட்ட மாதிரி இருக்குது. இதில் கிராஸ் போட்ட மாதிரி இப்படி ஒரு ட்ரேட் கேண்டில் க்ளோஸ் ஆனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிராகன் ஃப்ளை டோஜி. டோஜினா ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருந்தால் டோஜின்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் மேலே போய் கீழே நல்லா இறங்கி அகெயின் அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆச்சு, இந்த லெவல் இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டிராகன் ஃப்ளை டோஜின்னு பேர். நார்மலாக உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இப்படி இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது நார்மல் டோஜின்னு தெரியும். இது கொஞ்சம் மேலே க்ளோஸாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, பிரேவ் ஸ்டோன் டோஜின்னு இருக்குது. இது எப்படின்னா கீழே ஃபார்ம் ஆகும். இதில் என்ன ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இது இப்போ டிராகன் ஃப்ளை டோஜி அப்பரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வழக்கமாக இந்த டைப் டோஜி எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பாட்டத்தில் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல இப்படி ட்ரேட் ஆச்சுன்னா ஓகே, இது வந்து கண்டிப்பாக மேலே போக போகுது. ஏன்னா டிராகன் ஃப்ளை ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து அது ஸ்டாக்காக இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே என்னென்னா மேலே வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் மேலே ஃபார்ம் ஆகி பெரிய அளவில் நான் மூவ்மெண்ட் பார்த்ததில்ல. பட் ஆனாலும் இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஃபர்தராக மேலே போக போகுது அப்படிங்கிற மீனிங் தான். ஆனால் நான் எப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ஃபர்தர் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ நாம் கேம் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். கேமில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன வாரத்துக்குன்னா ஹை லோ க்ளோஸ் கொடுத்துரும் அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,919 காட்டும். ஸோ அந்த ஜோன் போகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். அதை தாண்டினா மட்டும் 14,100 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தர் வந்து ட்ரெண்டு லாக் ஆகும். அப்படி இல்லைனா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 13,561 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே திருப்பி ரிவர்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. இதை உடைச்சா மட்டும் 13,384, இதை உடைச்சா மட்டும் தான் கீழே வரும். இல்லைனா கீழே வருவதற்கான வாய்ப்பு கம்மி. நாளையிலேருந்து ஆப்ஷன் ஒன்லி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதுக்கு பிரத்யேகமான டெலிகிராம் சேனல் இருக்குது. ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே இனிமேல் டெய்லி அப்டேட்ஸ் வரப்போது, நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ட்ரேடராக இருந்தால் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.